ரசிகர்களே அமைதி அமைதி. மாலை போடுறோம், ஒவ்வொருத்தர கொடுங்க. என்ன என்ன என்ன? அம்மாவை பாக்கணும். போயா, ஏதோ டான்ஸ் பாத்தியா, உன் கழுத்துல மாலை விழுந்துச்சு, நீ அந்த அம்மாவுக்கு எலுமிச்சம்பளம் கொடுத்த, அதோட போயிடணும், சும்மா தொலை பண்ணக்கூடாது. ஒரு ரசிகனுடைய ஆர்வத்தை தடுக்காதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போயா. என்ன சத்தம்? இந்த நீங்க மாலை போட்டீங்கல்ல அந்த ஆளு. சரி, உள்ள அனுப்பு. அம்மாவே சொல்லிட்டாங்க. ஐயோ, ஏதாவது தொலைக்க போறானோ? என்னப்பா சொல்ற? ஒண்ணு இல்ல, போங்க. டான்ஸ் தான் பாத்தீங்களே, எங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒரு சந்தேகம், அதை கேட்டு போலான்னு வந்தேன். என்ன? தொடர்ந்து நீங்க மேடையில நடனம் ஆட போறீங்களா இல்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போறீங்களான்னு? கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் ஆட போறேன், அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி. அம்மாடி, என் வயித்துல பாலை வாத்தீங்க. ஏன்? இல்ல, நானும் ஒரு தொழிலதிபர் தான். என்ன தொழில்? கடலக்காய் உடைக்கிற மிஷின் வச்சிருக்கேனுங்க, நெல் அரைக்கிற மில்லு வச்சிருக்கேனுங்க, அப்புறம் இந்த புண்ணா காட்டுற செக்கு வச்சிருக்கேனுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அதுவும் தொழில் தானே. நான் உளுந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. உங்க ஆட்டத்தை பார்த்து நான் மயங்கி போயிட்டேங்க. எங்க ட்ரிக்கர்ல ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சுக்கணும். அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தான் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். என்ன? இந்த மோதிரத்தையாவது வச்சுக்குங்க. என்கிட்டதான் அது நிறைய இருக்கே. கால்ல போட்டுக்குங்க. சரி, உங்க ஆசை. ஆட்டாம இருங்க. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அக்கா கொண்டு ஒருத்தி இருக்காங்க நினைப்பே இல்லாம நீங்க வந்து பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருக்கீங்களே. இந்த வேலையில நான் ஆரம்பிச்சு செய்ய கூடாது? நானும் செய்யற வேலையை ஒத்தால செஞ்சு பழகணும் அந்த பாண்டித்துறை. அப்பதான் அக்காவும் மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்காவும் மாமாவும் சந்தோஷப்பட்ட போதுமா? அக்கா பொண்ணு சந்தோஷப்பட வேண்டாமா? என்ன குழையிற? இல்ல மாமா, பக்கத்து ஒரு தியேட்டர்ல வசந்த மாளிகை படம் போட்டிருக்காங்க. நம்ம 2 பேரும் போய் பாத்துட்டு வரலாமா? ரஞ்சனா, 1008 வேலையை விட்டு சினிமா போகணுமா? போவியா? என்ன மாமா நீ வா. உன்னை எங்க அடிச்சா எங்க கவுருவேன்னு தெரியும். உன்னை அங்க வச்சு கவுத்துறேன். மாமா வீட்டு சொத்தெல்லாம் இப்படி அநியாயமா அழிஞ்சு போகுது. சினிமா கேக்குதா எல்லாருக்கும்? சினிமா. மாமா, சீக்கிரமா வாங்க. ஓடி. அப்பா உங்களை கூப்பிடுறாங்க. மாமாவா? வந்துட்டேன். என்ன மாமா கூப்பிட்டீங்களா? முத்து சினிமா போகணும்னு சொல்றா, கூப்பிட்டு போ. ஐயோ, அவ புரியாம பேசுறா. தேங்காய் எல்லாம் உரிச்சு சந்தைக்கு அனுப்பணும். பாருங்கப்பா. அத வேற ஆள வச்சு பாத்துக்கலாம், நீ கூப்பிட்டு போ. இல்ல மாமா, நான் டேய், மாமா சொன்னா சரிதான். பம்புளி மாசு. மாமனுக்கு பொறுப்பலாம். நான் சொன்னா முடியாதுன்னு அப்பா சொன்னோட மாமா சொன்ன சரிதானா? அரஞ்சன பாரு, நீ பாட்டு மாமா விட்டு சொல்லிட்ட. உன்னை எப்படி கூட்டிட்டு போறது? வண்டி வர கழட்டி பட்டாயில போட்டுருக்க. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதா நான் சைக்கிளுக்கு என்ன போட்டு ரெடியா வச்சிருக்கேன். சைக்கிள் இருக்கு, சைக்கிள்ல கேரியர் இருக்கு. நான் ஒரு டபுள்ஸ் பலவி. டபுள்ஸ் பலவி. கவுத்து விடுறேன். நான் உங்க மேல கவுத்து. ஏய், தொடாத. தொட்டா கடிச்சிடுவேன். இறங்கு. என்ன மாமா இவ்வளவு கூட்டமா இருக்கு? எல்லாம் நம்ம பசங்க தான். சீக்கிரமா வான்னு சொன்ன வந்ததானே. எப்படி மாமா டிக்கெட் கிடைக்கும்? மாமா கூட வந்துட்டு டிக்கெட் கிடைக்குமான்னு கேக்குற நீ? யூ நில்லு. ஐ கம். நில்லு. தலைவரே, என்னப்பா நீங்க கூடாதா? போங்கடா, நான் இங்க நிக்கிறேன். எல்லாம் வருஷம் உனக்கு 5 ரூபா டிக்கெட், எனக்கு 1 ரூபா டிக்கெட். என்னது? நாம 2 பேரும் தனித்தனியா உட்கார்ந்து படம் பார்க்கவா? ஒண்ணா வந்தோம். இந்த பாரு, நீ படிச்சவ பெஞ்சில உட்கார்ந்து படம் பாரு. நான் தரையில இந்த மண்ணெல்லாம் சேர்த்து அது மேல உட்கார்ந்து அப்படி விசில் வச்சாதான் படம் பார்த்த மாதிரி இருக்கும். இத பாருங்க, போய் 2 பேருக்கு 5 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க போங்க. ஐயோ, அக்கா சொத்தை அழிக்கிறதுக்காகவே பிறந்திருக்க போட்டிருக்க. உனக்கு என்ன, நாளைக்கு பணக்கார வீட்டு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாரி வழிச்சுட்டு போயிட போற. எங்க அக்கா மாமன் யார் பாத்துக்கிறது? நான் தானே எல்லாம் சேர்த்து பிடிச்சு வைக்கிறோம். இந்த பாரு, 4 ரூபா மிச்சம் பண்ணிட்டேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சினிமா ஆரம்பிக்க போறா, போ.
இடைவேளையில கோலி சோடா முறுக்கலாம் அரைச்சுடுறேன். மாமா சொல்லுங்கப்பா. மறைக்காத உட்காருப்பா. டேய், இருடா, உட்கார்றேன். ஐயோ.